guys, welcome back to our channel. நம்ம இப்போ பத்மநாபபுரம் பேலஸ்க்குள்ளே வந்தாச்சு. டிக்கெட் வாங்கிட்டு உள்ளேயும் போயிடலாம். உள்ளே என்ட்ரி ஆனோடனே அவருடைய சேர் பெட்டெல்லாம் இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு மேலே வந்துடலாம். இது 425 வருஷங்கள் பழமையான ஒரு அரண்மனை. ஆனாலும் அவ்வளோ அழகாக புதுசாக வச்சுருந்தாங்க. கான்ஃபரன்ஸ் ஹால் எல்லாமே வந்துட்டு மரத்தால் செய்யப்பட்டது தான். இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அரண்மனையுமே மரத்தால் செய்யப்பட்டது தான். அப்படியே அரசபையிலேருந்து கீழே வந்தோடனே ஒரு பெரிய இடம் இருந்தது. அங்கே 1000 பேர் வரைக்கும் உட்காந்து சாப்பிட்லாம். இது வந்துட்டு அன்னதானம் போடப்படும் இடம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி அவங்களும் எழுதியிருந்தாங்க. அன்னதானம் போடுற இடத்துக்கு நேர் கீழே அதே மாதிரி இன்னொரு இடம் பெருசாக இருந்தது. அங்கே தான் இந்த 1000 பேத்துக்கும் தேவையான ஊறுகாயெல்லாம் எடுத்து வச்சது தான் அவங்களே எழுதியிருந்தாங்க. இப்போ நம்ம ராஜாவோடைய அறையில் இருக்கோம். ராஜாவோடைய பெட்டு மட்டும் 64 மூலிகையால் செய்யப்பட்ட பெட் அப்படிங்கிறத அவங்களே சொல்லியிருந்தாங்க. அப்படியே நேர் பக்கத்தில் ராஜாவோடைய அம்மாவோட ரூமெல்லாம் இருந்தது. அதையும் பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்தாச்சு. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ராணியோட அறையில் தான் இருக்கோம். ராஜாவோட அறை, ராஜாவோட அம்மா அறை, அப்படியே ராணி அறை அப்படின்னு லைனாக 3மே வந்துடும். அதிலிருந்து நாம் வெளியில் போய்க்கலாம். இது பிரிட்டிஷ் யூசர்ஸ்க்காக செய்யப்பட்ட கழிவறை. பிரிட்டிஷ் எல்லாம் இங்கே வந்து தங்கும்போது இதை தான் யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படி நம்ம நேராக போயிடலாம். அப்படியே அரண்மனைக்குள்ளே தொட்டுக்கட்டு வீடு மாதிரி இருந்தது. உள்ளே போய் நிற்கலாம். ஆனால் இப்போ நம்ம சம்மர் வெக்கேஷனில் நிறைய பேர் லீவுக்கு வந்திருப்பாங்க. அதனால் உள்ளே போய் நிற்கிறதுக்கு அலோவ் பண்ணல. அதனால் யூட்டன் போட்டு அடுத்த இடத்து பக்கம் கிளம்பிடலாம். இப்போ அரண்மனைக்கு மேலே வெளி சைடு வந்தாச்சு. வெளியிலேருந்து பார்க்கும்போது வியூ ரொம்பவே நல்லா இருந்தது. 2 பக்கமுமே அரண்மனை தான். அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் உட்டால் செய்யப்பட்ட அரண்மனை. பார்க்கவே அழகாக இருந்தது. அப்படியே நடந்து இந்த ரோட்டுக்கே வந்தாச்சுங்க. வெளியிலேருந்து பார்த்தா ரோடெல்லாம் தெரியுது. என்னடா இது இவ்வளோ பெருசாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே இன்னொரு இடத்துக்கு வந்தாச்சு. இங்கேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல நின்று தான் ராஜா வந்து கீழே இருக்க மக்கள்கிட்டலாம் பேசி அவங்களோட குறைகளெல்லாம் தீர்த்து வைப்பாங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே அவருடைய ஃபோட்டோஸ் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்தாச்சு. அவ்வளோதாங்க. எப்படியோ அரண்மனையை சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. அங்கேருந்து நம்ம கீழே போய் வெளியில் போய்க்கலாம். அங்கேருந்து பார்க்கும்போது தனியாக ஒரு வீடு மட்டும் அழகாக இருந்தது. அங்கே உள்ளே விடுவாங்களான்னு பார்த்தா அங்கேயும் நோ என்ட்ரின்னு போட்டாங்க. அதனால் வெளியிலேருந்தே ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. கீழே போய் நம்ம எக்ஸிட் ஆகணும்னு சொன்ன இடம் இப்படி தாங்க இருக்கும். அங்கேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக கீழே போய்க்கலாம். வெளியிலேருந்து பார்க்கும்போது ஃபுல் வியூ இதுதான். இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்தாச்சு. ஒரு சில இடங்கள் நம்மளால் பார்க்க முடியாமல் போயிருக்கும். அந்த மாதிரி இடங்களை நம்ம ஜஸ்ட் ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா சம்மர் வெக்கேஷன் நிறைய பேர் வந்திருப்பாங்க இல்லையா, அதனால் கூட்டம் ஜாஸ்தியாக இருந்தால ஒரு சில விஷயங்கள் பார்க்க முடியல.